சென்னை விமான நிலைய தங்கக் கடத்தல் வழக்கில் விமான நிலைய வளாகத்தில் கடைகள் நடத்திய நபர்களின் பிற கடைகள் சென்னையில் பல்வேறு மால்களில் உள்ளதால் அங்கும் சோதனை மற்றும் விசாரணையில் சுங்கத்துறை அதிகாரிகள் செயல்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. விமான நிலையத்தில் 267 கிலோ தங்கத்தை கடை ஊழியர்கள் கடத்தியது எப்படி என்பது குறித்தும் அதிக கமிஷனுக்கு ஆசைப்பட்டு அவர்கள் சிக்கிய தகவலும் வெளியாகியுள்ளது. சென்னை விமான நிலையத்தில் கடை வைத்துள்ள யூடியூபர் சபீர் அலி என்பவர் கடை ஊழியர்களை வைத்து தங்கம் கடத்திய விவகாரம் நாடு முழுவதும் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியது. தங்கத்தை பயணிகள் கடத்தி வந்து டிரான்சிட் ஏரியாவில் உள்ள கழிவறையில் கைமாற்றப்பட்டது விசாரணையில் அம்பலமானது. கழிவறையில் இருந்து விமான நிலையத்தில் உள்ள கடை ஊழியர்கள் மலக்குடலில் மறைத்து வைத்து தங்கத்தை வெளியில் கொண்டு வந்தது விசாரணையில் தெரிய வந்தது. இந்த விவகாரத்தில் சபீர் அலி உட்பட 9 பேரை சுங்கத்துறை அதிகாரிகள் கைது செய்தனர். இவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் சுமார் 167 கோடி ரூபாய் மதிப்புள்ள 267 கிலோ தங்கம் கடத்தப்பட்டதாக பரபரப்பு வாக்குமூலம் அளித்தனர். விமான நிலையத்தில் கடைகள் அமைக்க உதவிய விவகாரத்தில் விமான நிலைய அதிகாரி மற்றும் விமான நிலையங்களில் கடைகளை ஒப்பந்தமிடும் தனியார் நிறுவனமான வித்வேதா பிஆர்ஜி நிறுவனம் தொடர்பான இடங்களிலும் சோதனை நடத்தப்பட்டது. பாஜக பிரமுகரான பிருத்வி இயக்குநராக வேலை பார்த்து வந்த வித்வேதா பிஆர்ஜி நிறுவனம் சபீர் அலிக்கு விமான நிலையத்தில் கடை ஒதுக்கிய விவகாரத்தில் உதவியதாக கூறப்பட்டது. இலங்கையிலிருந்து குமார் என்ற நபர் மற்றும் சபீர் அலி இருவரும் 77 லட்சம் ரூபாய் பணம் செலுத்தி இந்த கடையை ஒப்பந்தம் எடுத்ததாக விசாரணையில் தெரிய வந்தது. கடை அமைத்த யூடியூபர் சபீர் அலி தனது ஊழியர்கள் மூலமாக எவ்வாறு தங்கத்தை கடத்தினார் மற்றும் அதில் எவ்வளவு கமிஷன் கொடுக்கப்பட்டது உள்ளிட்ட விவகாரங்கள் தற்போது வெளியாகி உள்ளது. டிரான்சிட் பயணிகள் சென்னை விமான நிலையத்தை வந்தடைந்தவுடன் விமான நிலையத்தில் உள்ள டிரான்சிட் ஏரியா குப்பை தொட்டியில் கடத்தி வந்த தங்கத்தை போட்டு விடுவார்கள். அந்த தங்கத்தை எடுக்கும் கடை ஊழியர்கள் கழிவறைக்கு கொண்டு சென்று தங்கள் மலக்குடலில் மறைத்து கடத்துவது விசாரணையில் தெரிய வந்தது. தங்கத்தை பவுடர் வடிவத்தில் சிலிக்கான் பால் உள்ளே வைத்து 300 கிராம் அளவில் மலக்குடலில் மறைத்து கடத்தியதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதற்காக 10 நாட்கள் பயிற்சி அளிக்கப்பட்டு அவர்கள் எந்த வகையில் சோதனை செய்யப்பட்டாலும் மலக்குடலில் மறைத்து வைக்கப்பட்டுள்ள தங்கம் வெளிவராதபடி பயிற்சி அளிக்கப்பட்டதும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. மேலும் 600 கிராமுக்கு மேல் உள்ள தங்கத்தை மட்டுமே மெட்டல் டிடெக்டர்கள் கண்டுபிடிக்கும் வசதி இருப்பதால் மெட்டல் டிடெக்டரில் கண்டுபிடிக்க முடியாதபடி 300 கிராம் அளவிலான தங்கத்தை சிலிக்கான் பாலில் மறைத்து கடத்தப்படுவதாக தெரிவித்துள்ளனர். யூடியூபர் சபீர் அலி கடையில் வேலை பார்க்கும் நபர்களுக்கு சம்பளமாக 15,000 ரூபாய் வழங்கப்படுவதாகவும் இதுபோன்று 300 கிராம் அளவிலான தங்க பவுடரை சிலிக்கான் பாலில் வைத்து கடத்த 5,000 ரூபாய் கமிஷன் கொடுக்கப்படுவதும் தெரிய வந்துள்ளது. கூடுதல் கமிஷனுக்காக ஊழியர்கள் ஒரே நேரத்தில் 1 கிலோ தங்க பவுடர் அளவிலான 3 சிலிக்கான் பால்களை மலக்குடலில் மறைத்து கடத்தியுள்ளனர். அப்படி கடத்தலில் ஈடுபடும் போது ஒரு நாளைக்கு 15,000 வரை கமிஷன் பெற்றுள்ளனர். கடந்த 2 மாதத்தில் மட்டும் சுமார் 12 லட்சம் ரூபாய் கமிஷன் கிடைக்கும் வகையில் தங்கத்தை சிலிக்கான் பாலில் வைத்து கடத்தியதாக பிடிபட்ட ஊழியர்கள் தெரிவித்துள்ளனர். அதிக அளவு கமிஷன் சம்பாதிக்க வேண்டும் என்பதற்காக 1 கிலோ அளவிலான தங்கத்தை சிலிக்கான் பாலில் மறைத்து மலக்குடலில் வைத்து கடத்தும் போதுதான் அவர்கள் சிக்கிக் கொண்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். கைதான ஊழியர் ஒருவர் தனக்கு கிடைத்த கமிஷன் தொகை 2.25 லட்சம் ரூபாயில் விலை உயர்ந்த சொகுசு பைக் ஒன்றை ஆர்டர் செய்ததும் தெரிய வந்துள்ளது. அந்த பைக்கை வழக்கில் சேர்த்துள்ளதால் ஷோரூமிலிருந்து டெலிவரி செய்யும் பொழுது சுங்கத்துறை அதிகாரிகளிடம் ஒப்படைக்க வேண்டும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதுபோன்று விமான நிலையத்தில் கடையை அமைப்பதற்காக போடப்பட்ட ஒப்பந்தத்தில் 77 லட்சம் ரூபாய் பணமானது வித்வேதா பிஆர்ஜி எனும் தனியார் நிறுவனத்திற்கு கொடுக்கப்பட்டுள்ளது. அந்த பணத்தையும் சுங்கத்துறை அதிகாரிகள் முடக்கி விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த விவகாரத்தில் தொடர்பிருப்பதாக கூறப்படும் பாஜக பிரமுகர் வித்வேதா பிஆர்ஜி தனியார் நிறுவனத்தின் இயக்குநராக இருந்தவருமான பிருத்வி தொடர்பாக தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருவதாக சுங்கத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். எனினும் ஒன்றிய அரசுடன் நெருக்கமாக இருப்பதாக பிருத்வி காட்டிக் கொள்வதால் தங்க கடத்தல் விவகாரம் தொடர்பான விசாரணை தொய்வடைந்திருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. ஏற்கனவே விமான நிலைய அதிகாரிகள் விசாரணைக்குட்படுத்தப்பட்ட நிலையில்
தங்க கடத்தலை தடுக்க நடவடிக்கை எடுக்காத 3 குடியுரிமை அதிகாரிகள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டு துறை ரீதியான நடவடிக்கைகளுக்கு ஆளாக்கியுள்ளனர். தங்க கடத்தல் விவகாரத்தில் கடந்த ஆண்டு மட்டும் 32 வழக்குகளில் விமான நிலைய அதிகாரிகள் மற்றும் ஊழியர்களுக்கு தொடர்பு இருப்பதாகவும், இந்த ஆண்டு 17 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு அதில் 26 பேர் கைது செய்யப்பட்டு இருப்பதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதனிடையே சென்னை விமான நிலைய வளாகத்தில் கடைகள் நடத்திய நபர்களின் பிற கடைகள் சென்னையில் பல்வேறு மால்களில் உள்ளதால் அங்கும் சோதனை செய்யவும் பணியாளர்களிடம் விசாரணை செய்ய முடிவு செய்து பல்வேறு பகுதியில் சென்னை விமான நிலைய சுங்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தியதாக தகவல் வெளியாகியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.